கல்யாணம் பண்ணிக்காம இருக்க இதுதான் காரணமாம். இவ்ளோ ஓப்பனா சொல்லிட்டாங்களே கௌசல்யா. பிரபல நடிகை கௌசல்யா தனக்கு ஏன் இன்னமும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க கல்யாணம் உட்பட பல்வேறு விஷயங்கள வெளிப்படையா பேசியிருக்கக்கூடிய அந்த பேட்டி தான் இணையத்துல இப்போ வைரல் ஆயிருக்கு. 1990கள்ல முன்னணி கதாநாயகியா வலம் வந்தவங்க கௌசல்யா. இவங்க காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தோட வெற்றியால கோலிவுட்ல ரொம்பவுமே பிரபலமானாங்க. அதுக்கப்புறமா பூவேலி, நேருக்கு நேர், ஜாலி, பிரியமுடன், சொல்லாமலே, உன்னுடன், வானத்தைப் போல, ஜேம்ஸ் பாண்ட், மனதை திருடிவிட்டாய் மாதிரியான பல படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மனங்கள்ல இடம் பிடிச்சவங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில தன்னோட சினிமா வாழ்க்கைய பத்தி பேசியிருக்காங்க. நான் ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தோட டைரக்டர் தங்கர் பச்சான். எனக்கு ஒரு சீன் சொல்லிக் குடுத்தாரு. அத நான் சரியா செய்யல. உடனே அவரு, "நீ எல்லாம் குரங்கு மூஞ்சிய வச்சுக்கிட்டு எதுக்கு நடிக்க வர?" அப்படின்னு என்ன பார்த்து கேட்டுட்டாரு. எல்லார் முன்னாடியும் அவர் என்ன அப்படி திட்டுனது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. மெதுவா எனக்குள்ளேயே டயலாக் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு தமிழ் சரியா தெரியாது அப்படிங்கிறதால, இப்படி எனக்குள்ளேயே டயலாக் சொல்லிக்கிட்டு இருந்தேன். "விஜய் பார்த்து கத்துக்கோங்க. எவ்வளவு தெளிவா டயலாக் பேசுறாரு பாருங்க" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நான் மாத்திக்கிட்டேன். இந்த மாதிரி சினிமாவுல பல அவமானங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கௌசல்யா. பல வெற்றி படங்கள்ல நடிச்ச நடிகை கௌசல்யா ரொம்ப நாளைக்கு பின்னாடி சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல நடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி வேற எந்த சினிமாவிலயும் அவங்க தல காட்டவே இல்ல. ஆனா பேட்டிகள அடிக்கடி குடுத்துட்டு வராங்க. கௌசல்யாவுக்கு இப்போ 46 வயசு ஆகுது. ஆனாலும் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கல. இத பத்தி கௌசல்யா சொல்லும்போது, "நான் கல்யாணத்த எதிர்க்கல. ஆனா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு சரியான நபர இன்னுமே நான் சந்திக்கல. ஒருத்தர் என்னோட வாழ்க்கையில வந்தாரு. ஆனா அந்த உறவும் முறிஞ்சு போச்சு. நான் எதிர்பார்க்கிற ஒருவர சந்திச்சிருந்திருந்தா, நிச்சயமா கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். நான் பெத்தவங்க கூட இருக்கிறதும், கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம். நான் இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அவங்கள பிரிஞ்சு என்னாலயும் இருக்க முடியாது. நான் பிஸியா நடிச்சுட்டு இருந்தப்போ, நரம்பு சம்பந்தமான நோய் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்காக நெறைய மருந்துகள் சாப்பிட்டதால உடம்பு வெயிட் போட்டுருச்சு. குடும்பம், குழந்தை அப்படிங்கிற பெரிய பொறுப்ப என்னால சிறப்பா கையாள முடியுமா அப்படின்னு தெரியல. இப்ப வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கௌசல்யா.